அமுதமலை இணையதள வானொலியினூடாக கனடாவில் இருந்து ஒலிபரப்பாகும் பூம்புனல் நிகழ்ச்சியில் நாங்கள் எமது நேயர்களுக்காக 2 வாரங்களுக்கு முதல் எங்களுடைய ஒரு புது யுக ஆரம்பத்தின் கதையை பற்றி நாங்கள் கூறியிருந்தோம். அதாவது சகோதரி சத்யா அவர்களும் லக்ஷ்மி ஆகிய நானும் அந்த கதையை பற்றி சிறப்பாக கூறியிருந்தோம். அதை எல்லாம் நீங்கள் கேட்டு நன்றாக ரசித்திருப்பீர்கள் நேயர்களே. அந்த மனித வாழ்வின் எழுச்சிக்குரிய காலம் அந்த காலம். அதே மாதிரி நாங்கள் மனிதர்களுடைய தொடர்ந்த வரலாற்று கதையை நாங்கள் இன்று செவிமடுக்க போகின்றோம். அதற்கு தயாராக சகோதரி சத்யா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் நாங்கள் அந்த கதையை கூறும்போது நேர்களாகிய நீங்கள் இதை மிகவும் நன்றாக ரசித்து நாங்கள் அதை புரிந்து கொண்டோம். எல்லா நேயர்களும் பாராட்டுகளும் அதிகமாக அந்த விடயம் பேசப்பட்டது என்றபடியால் நாங்கள் அதன் தொடர்ச்சியான கதையை இன்றும் நாங்கள் தொடர்ந்து கூறப்போகின்றோம். அதற்கு தயாராக சகோதரி சத்யா அவர்கள் இங்கு இன்று வந்திருக்கின்றார்கள். அந்த ஆர்வமான கதையை எல்லோரும் கேட்க மிக ஆவலாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். நாமும் இங்கு மிக மிக ஆவலாக இருக்கின்றோம். சகோதரி, எல்லோருக்குமாக இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து கூறுங்கள். வணக்கம் அமுதமலை வானொலி நேயர்கள், ஒலிபரப்பாளர்கள், பங்கு பெற்றவர்கள் எல்லோருக்கும் எமது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு தைப்பொங்கலும் வருகின்றது. தைப்பொங்கல் வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாங்கள் சென்ற 2 வாரங்களுக்கு முதல் ஒரு ஸ்டோரி படித்த நாங்கள் லக்ஷ்மி நாராயண் என்ற ஸ்டோரி படித்த நாங்கள் பிறகு ராமர் சீதை என்ற ஸ்டோரி படித்த நாங்கள். அந்த கதையில் என்ன சொல்லணும்னா எழுச்சியும் வீழ்ச்சியும், பாரதத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும். லக்ஷ்மி நாராயண் காலத்தில் பாரதம் எழுச்சியாகவும் பிறகு நாட்கள் செல்ல செல்ல வீழ்ச்சியாகவும் நோக்கி சென்று கொண்டிருந்தது. என்ன இன்றைக்கு கலியுக கடைசியில நாங்கள் கடைசி வீழ்ச்சி காலத்துல இருக்கின்றோம். இதுக்கு மேல விழ முடியாத காலத்துக்கு வந்துட்டோம். வந்து எல்லோரும் யாரை கூப்பிட்டு கொண்டிருக்கின்றோம்? சிவபெருமாத்மாவை வாருங்கள் வாருங்கள், எங்களை வந்து விடுவீங்கள் என்று புலம்பி கூறிக்கொண்டு இருக்கின்றோம் என்றபடியால் இது கட்டாயம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கதையாகும். தொடர்ந்து கூறுங்க. இந்த கதை வந்து உண்மையான கதை, உண்மையாக நடந்த கதை, கற்பனை கதை இல்லை, உண்மையான நடந்த கதை, இறைவனால கூறப்பட்ட கதை. அதாவது இந்த கதை வந்து வாழ்கின்ற வாழப்போகின்ற மனிதர்களின் உண்மையான வரலாறு தான் நாங்கள் இங்க பார்க்க போறோம். அப்ப இந்த உலகில ஆரம்பத்துல புது யுகத்துல பொற்காலத்துல அங்க வாழ்ந்த மனிதர்களை தேவர்கள் என்று எல்லோரும் அழைத்தார்கள். தேவர்கள் என்ற அதன் காரணம் வந்து அவர்கள் சகல தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாகவும் அன்பு, பண்பு, இனிமை, சக்திகள் நிறைந்தவர்களாகவும் இருந்தபடியால் தான் அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அது வந்து எந்த காலம் என்று சொன்னா 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம். அப்ப இந்த நாங்கள் வாழ்றது வந்து ஒரு உலக நாடக மேடை சகோதரி. இந்த உலக நாடக மேடையில் நாங்கள் எங்கட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஆத்மாவில், அதாவது நாங்கள் ஆத்மா என்று சொல்றது இங்க உயிரர், அவர்கள் இந்த ஆத்மாவில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாகம் பதியப்பட்டிருக்கிறது. ஒருவரின் பாகம் மாதிரி இன்னொருவரின் பாகம் இருக்க மாட்டாது. அப்ப அவர்கள் வந்து ஒவ்வொருவரும் தனது ஆத்மாவில் பதியப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் தங்களது பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த உலக நாடக சக்கரம் என்று சொல்லி சொல்றது, அது எவ்வளவு காலம் என்று சொன்னா 5000 வருடத்துக்குரியது. அதில் வந்து 5000 வருடத்துல பாதியா எடுக்க போன அதுல பாதி சக்கரம் வந்து சொர்க்கமாகவும் பாதி சக்கரம் வந்து நரகம் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்ப சொர்க்கமாக இருந்த காலத்துலதான் லக்ஷ்மி நாராயண ஆட்சி நடந்தது 1250 வருடம். பிறகு அவர்கள் வந்து சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களாக 16 கலைகள் உடையவர்களாக இருந்தார்கள். அதுதான் சொர்க்க பூமி என்று சொல்லி பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. ஆமாம், நாங்கள் சிறு வயதாக இருக்கும் போது எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய அம்மம்மா, பேரன், பேத்திகள் அவர்கள் சொல்லுவார்கள், சொர்க்கம் என்றால் மேலே கையை காட்டி சொல்லுவார்கள். நாங்களும் அந்த சொர்க்கம் மேலே தான் இருக்கின்றது என்று. அது மட்டும் இல்லை, யாராவது இறந்து விட்டால் உடனே சொல்லுவார்கள், என்னென்று சொல்லுவார்கள், சொர்க்கத்துக்கு போய்விட்டார், சொர்க்கத்துக்கு போய்விட்டார் என்று. அப்ப அதிலிருந்தே தெரியுது நாங்கள் நரகத்துல தான் இருக்கின்றோம் என்று. அப்ப அந்த நரகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம், இதுவரைக்கும் அங்கதான் இருக்கின்றோம் என்றபடியால் இந்த சொர்க்கத்தை பற்றி எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். அப்ப
1250 வருடம் லட்சுமி நாராயண ஆட்சி நடந்தது. அதற்கு பிறகு 1250 வருடம் ராமர் சீதை, அதாவது சீதாராமன் ஆட்சி நடந்தது. அந்த ஹாஃப் சைக்கிள், அந்த அரை சக்கரம் தான் சொர்க்கம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அப்ப அந்த கடைசி காலத்துல 30 முக்கோடி தேவர்கள் அங்கு வாழ்ந்தார்கள். அப்ப அவர்களைத்தான் தேவர்கள் சொல்லி சொன்னோம். அப்ப இனி நாங்கள் இந்த பாதி சக்கரத்தை விட்டு இங்கால அடுத்த சக்கரத்துக்கு வாரம். அதை பற்றி தான் இன்றைக்கு நாங்க விரிவாக கதைக்க போகின்றோம். மிகவும் நல்லது. ஒரு சக்கரம் ஆரம்பித்தால் அதற்கு ஒரு கொண்டு வந்து மற்றதோட சேர்த்துத்தான் விட வேணும் நாங்கள். அப்ப புதுசு வரும் பொழுது பழசும் வரும், பழசு திரும்பவும் புதிதாகும். அப்ப இந்த சக்கரத்தை பற்றி நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் இன்று எல்லாருக்கும் கூறுவதற்கு வந்திருக்கிறோம். அப்ப சக்கரத்துல நாங்கள் வாழ்ந்து புதுயுகத்துல தேவர்களாக இருந்து நாங்கள் இறங்கி வாரம் மீன்ஸ் அதன் கருத்து என்னன்னு சொன்னா நாங்க புறப்பெடுக்கிறோம். நெடுகவே இந்த சரீரம் ஒரே மாதிரி இருக்காதானே, அதுக்கு மூப்பு இளமை மூப்பு எல்லாம் வரும் இல்ல. அப்ப அந்த புறப்பு எடுத்து வரும்போது அந்த ஆத்மா அதனோட சக்தியை இழக்குது. இப்ப நாங்க போனை பாவிக்க என்ன பொருள் என்றாலும் பாவிக்க அதோட சக்தி இழக்கிறத மாதிரி இந்த ஆத்மா, அதாவது எங்கட உயிரின்ற சக்தி குறைய தொடங்கிட்டது. ஆகவே ஒவ்வொரு பிறப்புக்கும் மனிதன் கீழாக இறங்கி தான் வந்து கொண்டிருந்தார். அப்ப அரை சக்கரத்து வாழ்ந்தவர்கள் தாங்கள் அங்க இருந்தவர்கள் தாங்கள் ஒரு அழியாத ஆத்மாக்கள் என்று அவர்களுக்கு தெரிந்தது. அவர்களுக்கு அந்த தேவர்களாக இருந்த அரை சக்கரத்துல வாழ்ந்தவர்கள் ஆத்ம உணர்வுல வாழ்ந்தார்கள். ஆனபடியால் அது அழியாத ஆத்மா, அந்த தெய்வீக குணங்களோடு இருந்தார்கள். ஆனால் இங்க அடுத்த சக்கரத்துல வரைக்க அதே தேவர்களே சரீர உணர்வுக்கு வந்து விட்டார்கள். தாங்கள் ஆத்மா என்றதை மறந்துட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த ஆத்மா சக்தியை இழந்தபடியால் தாங்கள் ஆத்மாக்கள் என்றதை மறந்து சரீர உணர்வுக்கு வந்துட்டார்கள். அப்ப சரீர உணர்வுக்கு வந்ததால என்ன நடக்குது? அவர்களின் பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் பெறும். குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் அன்பு பண்புவோட இருந்தவர்கள் விகாரவசப்பட்டுள்ளார்கள். தெய்வீக குணங்களாக இருந்தவர்கள் இங்கால அடுத்த துவாபர கலியுகத்துல சிற்பி யுகம் இரும்பு யுகத்துல விகாரவசப்பட்டு கோபம், காமம், பேராசை, பற்று, அகங்காரம் அப்படியான குணங்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் இந்த குணாதிசயங்கள் மாறினபடியால் ஆத்ம உணர்விலிருந்து சரீர உணர்வுக்கு வந்தபடியால் இந்த விகாரவசப்பட்டு விட்டார்கள். அப்ப சொர்க்கமாகத்தானே பாரதம் மாத்திரம் தானே அந்த காலத்துல இருந்தது. அப்ப அந்த சொர்க்கமாக இருந்த பாரதம் இயற்கைக்கு இவர்கள் துன்பம் கொடுக்க தொடங்கிட்டார்கள். ஏனென்றால் இந்த கோபம், காமம், பேராசை, பற்று, அகங்காரம் வரைக்குள்ள அந்த இயற்கையும் அது மாற்றம் அடைகின்றது. அப்ப இயற்கை சீற்றம் கொண்டு பெரிய ஒரு சுனாமி, ஒரு கடல் அலை தனியாக இருந்த பாரதத்தை கண்டமாக 5 கண்டங்களாக பிரிக்கப்பட்டது, துண்டாக ஆக்கப்பட்டது. அதற்கு பிறகு கண்டங்களாக 5 கண்டங்கள் வந்தது, மற்ற நாடுகள் வந்தது. அதற்கு முதல் சொர்க்க பாரதத்துல மாத்திரம்தான் இருந்தது. அப்படி இருக்கேக்கல கண்டங்களாக பிரிக்கப்படையல மக்களும் பிரிந்து சென்று விட்டார்கள். அதுதான் தங்க துவாரகை கடலுக்கடியில் சென்றதென்று சொல்லுவார்கள். அப்ப இந்த தங்க மாளிகைகள் எல்லாம் இயற்கை நினைச்சது. இவர்கள் எல்லாம் இப்படியான குணங்களாக வந்துட்டார்கள் தேவர்கள். இவர்கள் இந்த மாளிகைகளில் வாழ தகுதியற்றவர்களாகி விட்டார்கள் என்று சொல்லி அந்த இயற்கையே அவர்கள் சீற்றம் கொண்டு அவர்களை அந்த தங்க மாளிகைகளில் வாழ முடியாமல் பண்ணி விட்டது. எல்லா வகையாலும் உபவெள்ளப்பெருக்கு, மழை, வேறு இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் அவர்களுடைய வீடு, மாளிகைகள் எல்லாவற்றையும் அழித்து அந்த உலக அமைப்பையே மாற்றி விட்டது. அப்ப 5 கண்டங்களாக பிரிக்கப்பட்டது. அப்ப அங்க வாழ்ந்த தேவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரம் அடுத்த இவர் தேடி திரியிடம் அப்பதான் துன்பத்தை அனுபவிக்க தொடங்கின தேவர்கள். அவர்கள் தான் முதல் துன்பத்தை அனுபவிக்க தொடங்குகிறார்கள். அப்பதான் அவர்கள் கடவுளை தேடுகிறார்கள். ஏன் இப்ப துன்பம் வரும்போதுதான் இறைவனை நாங்கள் தேடுறோம் சொல்லுவோம். அப்பதான் இறைவனை கடவுளை தேடுவார்கள். அப்பதான் முதலாவதாக இப்ராஹிம் என்பவர் 2500 ஆண்டுகளுக்கு முதல் இப்ராஹிம் இஸ்லாமிய மதத்தை ஸ்தாபிக்கிறார். அப்ப அவரை தொடர்ந்து அவரை பின்பற்றுவர்கள் புறப்படுகிறார்கள். அப்ப சனத்தொகையும் கூடுது. அவர்களும் படிப்படியாகத்தான் புறப்படுப்பார்கள். அப்ப சனத்தொகையும் கூடுது. அடுத்ததாக இப்படி இருந்து இன்னும் தேடல்கள் கூடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். திருப்தி அடையவில்லை. மக்கள் பரவல் அடைந்து விட்டார்கள். ஒவ்வொரு பகுதியாக அப்ப திருப்தி இல்லாத தேடல் இன்னும் கூடும் பொழுது அடுத்ததாக 2250 ஆண்டுகளுக்கு முதல் புத்தர் வாரார். அவர் பௌத்த சமயத்தை ஸ்தாபித்து
அனுபவித்து இந்த உலக வாழ்க்கை நிலையாமையை கூறுகின்றார். அதற்கு பிறகு புத்தரை பின்பற்றுபவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி அவர்களும் ஜனத்தொகை இன்னும் கூடுது, அவரோடு சேர்ந்து இந்த புத்த சமயம் உருவாக்கப்படுகின்றது. ஆனா அப்படி இருந்த சகோதரி புத்தரின் வருகையின் பின்னும் கூட அவர்களுக்கு இன்னும் தேடல், இன்னும் இல்லாமல் துன்பம் அதிகரிக்குது. இயற்கையும் துன்பம் கொடுக்குது, அவர்களும் ஜனங்கள் ஆசை பேராசை அதெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் துன்பம் கொடுக்கிறார்கள். பொறாம இதன் காரணமாக இன்னொரு பகுதியினர் இன்னொரு தேடி அலைகிறார்கள். அப்பதான் கடைசியாக 2000 ஆண்டுக்கு முதல் கிறிஸ்து கிறிஸ்தவ சமயத்தை ஸ்தாபிக்கிறார். அப்ப இந்த மதங்கள் இப்பதான் வருகுது. அங்க சத்திய திரேதாயுகத்துல இந்த மதங்களே இல்லை. தெய்வீக குணங்கள் நிறைந்தபடியால் அங்க மற்ற மதங்கள் அங்கு இருக்கவில்லை. அப்ப துவாபர கலியுகத்துல தான் அந்த மதங்கள் வந்தது. இந்த உலகத்துல சண்டை முதல் தொடங்கினான்னு சொன்ன மதங்கள் காரணமாக, மதங்கள் தான் ஒன்றுவருக்கும் நான் பெருசு நீ பெருசு என்ற போட்டி போட்டபடியால் இந்த மதங்களுக்கிடையே சண்டை வந்தபடியால் எல்லா நாடுகளிலும் பிரச்சனை தொடங்கிட்டது. அப்ப 4 மதங்கள் தான் முக்கியமாக கொல்லப்பட்டது. இந்த மதம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் முதல் இருந்தது. அது இன்றைக்கு மறைந்து விட்டது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் முதல் சத்திய திரேதாயத்தில் இருந்தது. அது மறைந்து விட்டது. அதுக்கு பிறகு அது 4 மதங்கள், அதுதான் முதலாவது. இரண்டாவது இஸ்லாம் மதம், இப்ராஹிமால ஸ்தாபிக்கப்பட்ட இஸ்லாம் மதம். மூன்றாவது புத்தரால ஸ்தாபிக்கப்பட்ட பௌத்த மதம். 4வது கிறிஸ்துவால ஸ்தாபிக்கப்பட்ட கிறிஸ்து மதம். இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஆரென்று சொன்னா அவர்கள் தான் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள். அப்ப இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் இருந்தவர்கள். அப்ப இந்த 4 மதம் தான் முக்கியம். ஆனா இதுல இந்து சமயம் என்று சொல்றதில்லை, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் முதல் அழைக்கப்பட்டது. ஆனால் அது பின்னர் அதன் பெயர் மாற்றப்பட்டது. உதாரணம், ஒரு ஆலமரத்தை எடுத்து பாருங்க. ஆலமரம் பார்த்தா அதன் அடிமரம் எல்லாம் முக்கி இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஆனா அந்த விழுதுகள் எல்லாம் தொங்கி கொண்டு இருக்கும். ஆரம்பத்துல தண்டில இருந்து அழகாக இருக்கும். அடிமரம் அழிந்து போக விழுதுகளில் தொங்கிக் கொண்டிருக்கும். அப்ப எங்கட முதல் தர்மமான ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் உக்கி விட்டது, அழிந்து விட்டது. ஆனா அதுல இன்றைக்கு மற்ற 3 மதங்களையும் தொங்கிக் கொண்டிருக்குது இந்த உலகம். கடைசியா இந்த கலியுக கடைசியில எல்லாருமே கலியுக கடைசியில இருக்கிறோம். கலியுக கடைசியில இருப்பதற்கு இவ்வளவு உலகத்துல பிரச்சனைகள், இயற்கை சீற்றம், நாட்டுக்கு நாடு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் கர்ம தத்துவம். அதை நாம் பெற்றுக்கொள்வேன். அப்ப கர்ம தத்துவத்தையும் இறைவன் சொல்கின்றார். ஒவ்வொன்றும் இந்த கடைசி நேரத்துல நாங்கள் இருக்கிறபடியால் ஒவ்வொருவருமே கணக்கு தீர்க்க வேண்டிய காலம் இது. அது நாடுகள் என்ன, அரசாங்கங்கள் என்ன, மக்கள் என்ன, பிரஜைகள் என்ன, அரசியல்வாதிகள் என்ன, அரசியல்வாதிகள் என்ன, இயற்கை என்ன, எல்லோருக்குமே கணக்கு தீர்க்கும் காலம். அப்ப நாங்கள் கேட்கப்படாது இதே நடக்குது அதே நடக்குது என்று, அது நடக்க வேண்டிய காலம்தான் நடக்குது. ஏனென்றால் கடைசி நேரத்தில் எல்லாருமே கணக்கு தீர்த்து, அதாவது செட்டில் பண்ணித்தான் இந்த உலகத்தில விட்டு போக வேணும். அதுதான் இந்த கடைசி காலத்துல நடக்குது. கர்ம தத்துவத்தின் இதை பார்த்தால் நாங்கள் சொல்லுவோம், எங்கட தமிழ்ல பழமொழி இருக்குது, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், நன்றும் தீதும் பிறர் தர வாரா. அப்ப நாங்கள் ஒரு பிழையை செய்தா மற்றவர்களிடத்தான் குற்றம் சாட்டுவோம், உங்களால் தான் வந்தது, எங்களால் தான் வந்தது என்று சொல்லி. ஆனால் இறைவன் சொல்றார், எங்களுக்கு நடப்பதெல்லாம் நாங்கள் செய்த பலாபலன் தான் எங்களுக்கு வருது, பிரதிபலன் தான் எங்களுக்கு வருது. அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ரியாக்ஷன். நாங்கள் செய்ததுதான் எங்களுக்கு வரும், மற்றவர்கள் எங்களுக்கு ஒரு நாளும் துன்பம் தந்து விட்டார்கள் என்று நாங்கள் எடுக்கப்படாது. ஏன்னு சொன்னா அவர்கள் துன்பம் தாரத்துக்கு காரணம் நாங்கள் கொடுத்த துக்கத்தை தான் அவர்கள் மீண்டும் எங்களுக்கு தருவார்கள். அந்த ஏற்றுக்கொள்ற பக்குவம் எங்களுக்கு வேணும். அதைத்தான் சொல்றது, நன்றும் தீதும் பிரதர வாரா. ஆமாம் சகோதரி, தற்காலத்தில் நாங்கள் எங்களுடைய கண்களூடாக காண்கின்றோம் கடுத்தீ, வெள்ளப்பெருக்கு, போர், உலகத்தில் எங்களை சுற்றி என்னவோ நடக்குது. ஆனால் எங்களுக்கு இப்போ விளங்குகின்றது இதன் காரணமாக இது நடக்கின்றது. நீங்கள் விளக்கமாக கூறியுள்ளீர்கள். ஆனால் இது பற்றி இன்னும் சில மக்கள் இதை பற்றி ஏன் நடக்கின்றது, ஏன் இவ்வாறு எனக்கு நடக்கின்றது என்று கேள்விகளைத்தான் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார். கேள்விகளை கேட்டு மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களால தான் வந்தது, இவர்களால தான் வந்தது. அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவர்களும், மக்களை குற்றம் சாட்டுவர்களும், அரசியல்வாதிகளை குற்றம் சாட்டுவர்களுமாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இறைவன் சொல்கின்றார், ஒவ்வொரு காரியமும் அவர் செய்த கர்ம வினையின்படிதான் நடக்கின்றது. ஒரு துன்பம் அனுபவிக்கும் பொழுது இன்னும் பக்தி கூடிக்கொண்டு போகின்றது. இந்து சமயத்தை சேர்ந்த நாங்கள் எங்களிடம் இருந்த செல்வங்களை எல்லாம் செலவழித்து ஆலயங்களை கட்டி
அங்கு வாழ்ந்தவர்களை தேவர்களை விக்கிரகங்களாக அமைத்து வழிபடத் தொடங்குறோம். ஆமாம் சகோதரி, நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆரம்பத்தில் அவர்களுடைய பக்தியும் தூயதாக இருந்தது. முதல் அவர்கள் சிவ வழிபாடைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அதோடு அவர்கள் அமைத்த சிவலிங்கம் எல்லாம் ரத்தினங்களாலும் வைரத்தாலும் தான் அமைத்ததாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். என்றபடியால் அந்த அளவு செல்வம் மிக்கதாகவும் தூய்மையாகவும் இருந்திருக்கின்றார். துவாபர யுக தொடக்கத்தில் செல்வம் இருந்தது தானே அவர்களிடம். சத்திய திரேதாயுகத்து செல்வம் இருந்தபடியால் அந்த செல்வங்களை கொண்டு சிவலிங்கம் எல்லாம் வைரத்தால கோயில்கள் அமைத்து வழிபட தொடங்கினார்கள். வழங்கினார்கள். ஆரம்பத்தில் கலப்படமற்ற வழிபாடு இருந்தது. பிறகு சிவனோட சேர்த்து கிராம்களை உருவாக்கி, அதாவது அங்கு வாழ்ந்த தேவர்களை வைத்து சிவனோட சேர்த்து வழிபடப்பட்டார்கள். அப்படி இருந்தும் இன்னும் தேடல் கூட நாளடைவில் அவர்கள் தமது மூதாதையர்களை தாங்களே வழிபட தொடங்கிட்டார்கள். விகாரம் கூடிட்டது. அப்ப மூதாதையர்கள் என்று சொன்னா லட்சுமி நாராயணனையும் ராமர் சீதையும், இன்றைக்கு கூட ராமர் சீதையை பெருசா வழிபடுகிறார்கள். என்ன ராமர் சீதைகளுக்கு ஆலயங்கள் அமைத்து பக்தி இன்னும் கூடிக்கொண்டு பக்தியிலேயே மனிதர்கள் எல்லாரும் தங்களது காலத்தை செலவழித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்ல, தற்காலத்தில் எங்களோட போன்ற சாதாரண மனிதருக்கும் கோயில் கட்டி வைத்திருக்கிறோம். அதே மாதிரி மிருகங்கள் மரங்கள் ஆகியவற்றையும் அவர்கள் வழிபட தொடங்கியுள்ளார்கள். அப்ப அதற்கு காரணம் அவர்கள் புத்தி புத்தி சத்திய திரேதாத்துல என்ன படிச்சுனாங்க, தெய்வீக புத்தி என்று. அப்ப இப்ப கல்லு புத்தி ஆகிவிட்டது. அப்ப கல்லு புத்தியான காரணத்தால் கற்களை அமைத்து பிறகு அந்த செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. கொள்ளையடிக்கப்பட்டபடியால் அவர்கள் பிறகு வறுமை நிலைக்கு ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிலைகள் எல்லாம் கற்சிலையாக மாறி தங்களோட மூதாதையரையே தங்களையே தாங்கள் வழிபட தொடங்கிட்டார்கள். இறுதியில் கருங்கற்களை கொண்டு சிலைகள் வழிபட தொடங்கிட்டார்கள். அப்ப பக்தி இன்னும் அதிகரித்து கொண்டு போகுது. கடைசி நேரத்துல இந்த நேரத்துல ஒவ்வொரு ஆத்மாவும் தங்களது கர்ம கணக்கை முடிக்கிற காலம். நாங்கள் செய்கிற பலாபலன்கள் ஒவ்வொன்றும் எங்கட ஆத்மாவில பதியப்படுது. அதுதான் இங்க இந்த ஞானம் இறைவனால கொடுக்கப்பட்ட ஞானம் ஆத்மாவை பற்றியது. பக்தி அங்க நாங்க செய்யற பக்தி சரீரத்துக்குரியது, சரீரத்துக்கானது. நாங்கள் எப்பவும் எங்களை அழியாத ஆத்மாக்கள் என்று நினைக்க வேணும். அழியாத ஆத்மாக்கள்ல நாங்கள் செய்கிற நன்மை தீவை புண்ணியம் பாவம் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டு ஒவ்வொரு செகண்டும் பதியப்பட்டு கொண்டுதான் இருக்குது. ஆனா அது எங்களுக்கு தெரியாது. இறைவன் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். அந்த பதியப்பட்டதுக்கு ஏற்பத்தான் எங்களோட அடுத்த பிறவி வாழ்க்கையோ அந்த வாழ்க்கையோ சந்தோஷமான வாழ்க்கையோ துன்பமான வாழ்க்கையோ அந்த பதிவுக்கு ஏற்றபடிதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் நாங்கள் எப்பவுமே இறைவன் சொல்றார், குழந்தைகளை உங்களை ஆத்மாக்களாக கருதி தன்னை மாத்திர நினைவு செய்ய சொல்றார். அப்படி அவர் ஏன் சொல்றாருன்னு சொன்னால், நாங்கள் இந்த துவாபர யுகத்துல 21 பிறவியும் கலியுகத்துல 42 பிறவிகளும் எடுத்து பாவ கணக்கை 63 பிறவிகள் பாவம் செய்துட்டோம். சத்திய திரேதா யுகத்துல நாங்கள் 21 பிறவிக்கு பாவம் செய்யல. இங்கால துவாபர கலியுகத்துல 63 பிறவிகள் பாவம் செய்து எங்களோட ஆத்மாவில எல்லாருமே சேர்த்து வச்சிருக்கிறோம். இந்த பாவங்களை அழிக்கிறதுக்குத்தான் இறைவன் சொல்றார், நீங்கள் பல பிறவி பாவங்கள் உங்களோட ஆத்மாவில இருக்குது. அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்பத்தான் நாங்கள் இன்றைக்கு சந்தோஷத்தை அனுபவிச்சான்னு துக்கத்தை அனுபவிச்சான்னு நாங்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்றபடிதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உலகத்துல இன்றைக்கு மனிதருக்கு மனிதர் சண்டை, அரசாங்கத்துக்கு அரசாங்கம் சண்டை, நாட்டுக்கு நாடு சண்டை எல்லாத்துக்கும் காரணம் அவர்கள் செய்த பாவ புண்ணியம். அப்ப நாங்கள் எல்லாருமே பாவம் செய்தது முழுவதும் இல்லை, புண்ணியம் செய்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம். புண்ணியம் செய்தபடியால் நாங்கள் அந்த நேரத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கிற நேரம் நாங்கள் செய்த புண்ணியம் எங்களுக்கு திரும்பி வந்திருக்கு. பாவம் செய்தது பாவத்தை அனுபவிக்கல, துன்பத்தை அனுபவிக்கல, நாங்கள் செய்த பாவம் திரும்ப எங்களுக்கு வந்திருக்கு. ஆனபடியால் அந்த பாவ புண்ணியத்துக்குரிய பலாபலனை இப்ப எல்லாரும் செட்டில் பண்ற காலம். ஒரு ஆளுக்கு நோய் மூலம் பெறும், ஒரு ஆளுக்கு கடன் மூலம் பெறும், ஒரு ஆளுக்கு இயற்கை மூலம் பெறும், ஒரு ஆளுக்கு மனிதர் துக்கம் கொடுக்கிறது மூலம் பெறும். வித்தியாசமான அவர்களுடைய கர்ம கணக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள், அதே நேரம் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். இந்த துன்பமும் சந்தோஷமும் எங்க பதிகிறது சகோதரி? ஆத்மாவில பதியப்படுகிறது. சகோதரி, நீங்கள் அந்த கடந்த 2 வாரங்களுக்கு முதல் கூறிய அந்த உரையாடலின் போது நீங்கள் கூறியிருந்தீர்கள், எங்களுக்கு எவ்வாறு இந்த புத்தி தெளிவடைந்தது, இந்த ராஜயோக கல்வி மூலம்தான் எங்களுக்கு இது தெளிவடைந்தது, அப்படித்தானே? இல்லை என்றால் நாங்களும் மற்ற மனிதர்கள் மாதிரி தான் இன்னும் பாவ மூட்டையை கட்டி சுமந்திருப்போம். ஆகவே இந்த ராஜயோக கல்வி எங்களுடைய புத்தியினுடைய சிந்திப்பதையே புரட்டி போட்டுள்ளது.
அப்படித்தானே? அப்ப நாங்கள் எல்லாம் இதை கேள்விப்பட்டு இதுதான் உண்மையான சத்தியம் என்று உணர்ந்து இதை நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் என்றபடியால் இது இந்த உலகத்தில வாழுகின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உள்ளது. வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்றி கலந்த அமுதமலை இணையதள வானொலியினூடாக நாங்கள் ஓர் இனிமையான பாடலை கேட்டு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். பாடலை நன்றாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். தொடர்ந்தும் நாம் எமது மேலதிக விஷயங்களை அறிந்து கொள்வோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக கூறுவோம். அப்ப நாங்கள் செய்யற நன்மை தீமை எல்லாம் எங்கட ஆத்மாவில பதியப்படுது. அப்ப நாங்கள் இதுவரை காலமும் சரீரத்தை பார்த்து சரீரத்து உறவுகளை பார்த்து தான் எங்கட 63 பிறவி வாழ்க்கையை நடத்தினாங்க. இப்ப இறைவன் சொல்றார், குழந்தைகளே, நீங்கள் சரீரம் அல்ல, நீங்கள் ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் என்று சொன்னா இந்த சரீரத்தில இருந்து இந்த சரீரத்தை வழி நடத்துற உயிர். அந்த உயிர் இருக்கும் வரை தான் எங்கட பேர் சொல்லுவோம், ஒருவற்ற பேர் சொல்லுவோம். உயிரை வெளியால போனா என்ன சொல்றது? பாடி. அப்ப அந்த உயிர் போகைக்குள்ள என்ன கொண்டு போகுதுன்னு சொன்னா, தான் இந்த பிறவியில அனுபவித்த நன்மை தீமைகளைத்தான் அடுத்த பிறவி அந்த உயிர் அழியாது. சரீரம் 2 நாள் வச்சுட்டு கொண்டே எரிச்சு போடுவார்கள். 2 நாளைக்கு மேல வைக்கவே இயலாது. அப்ப எரித்து விடுவார்கள். அப்ப அந்த உயிர் எங்க போகுதுன்னு சொன்னா அடுத்த ஒரு அம்மாவனுடைய கருப்பைக்கு போகுது, பூமிக்கு போய் அவர்களோட தங்களோட வாழ்க்கையை அந்த வீட்டில் புறப்படுத்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குது. போன ஆத்மா என்னத்தை கொண்டு போகுதுன்னு சொன்னா முதற் பிறவில செய்த பாவ புண்ணியங்களை தன்னோட எடுத்து செல்லுது. தன்னுடைய அந்த ஆத்மா புறப்படுக்கிறதுக்கு அதை என்னத்தை தேர்ந்தெடுக்குது? ஒரு ஆத்மா புறப்படுக்கிறதுக்கு இந்த நாட்டில பிறக்குது. அந்த நாட்டில உள்ள சின்ன மாகாணங்கள் எந்த இடத்துல பிறப்பது, எந்த பெற்றோருக்கு பிறப்பது, எந்த பாடசாலையில் படிப்பது, எந்த சகோதரங்களில் வாழ்வது, எந்த சமுதாயத்தில் வாழ்வது, எல்லாமே அந்த ஆத்மா தனக்குரிய பதிவாக கொண்டு போய் அதற்கேற்ற மாதிரி தான் புறப்படுத்து தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டு இது மிகப்பெரிய அற்புதமாக இருக்கின்றது. உலகத்தின் எந்த மூலையில போய் அந்த ஆத்மா பிறக்க போன்றது என்பதை நிர்ணயிக்கின்றது அந்த ஆத்மாவில் பதிந்துள்ள நன்மை தீமையை செய்த செயல்கள் மட்டுமே. அப்படித்தானே? ஒரு அற்புதமும் அதிசயமுமாக இருக்கின்றது. அற்புதம் சகோதரி. சிலர் சொல்வார்கள், விளக்கமில்லாத காரணத்தினால் கடவுளே எங்களுக்கு இவ்வளவு துன்பத்தை தந்தார்கள், ஏன் இப்படி நடக்கின்றது, கடவுளால தான் துன்பம் தந்தது, மனிதரால தான் துன்பம் தந்தது. அப்படி அல்ல. கடவுள் ஒரு நாளும் தன்னுடைய ஒரு பெற்றோர் தன் குழந்தைகளுக்கு தீமை விளைவிப்பார்களா? இல்லை. அப்ப எல்லோருமே கடவுளின் குழந்தைகள் தான். நாங்களும் கடவுளின் குழந்தைகள் தான். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் கடவுளின் குழந்தைகள் தான். கடவுள் ஒரு நாளுமே துன்பத்தை கொடுக்க மாட்டார். அவர் இப்பொழுது இந்த ஞானத்தை தந்து இப்படி வாழுங்கள் என்று சொல்லி காட்டுறார். அப்ப அதை நாங்கள் நம்பலாம். என்ன சொல்லுங்க, ஒரு குழந்தை ஒரு இடத்துல போய் செல்வந்த குடும்பத்துல பிறக்குது. இனி இல்லைன்ற செல்வந்தம் குடும்பத்துல பெற்றோருக்கு பிறக்குது. அந்த பிள்ளைக்கு அங்க நல்ல கல்வி கிடைக்குது, நல்ல உணவு கிடைக்குது, நல்ல உறவு கிடைக்குது, நல்ல வசதிகள் எல்லாம் அனுபவம் செய்து. இன்னொரு குழந்தை போய் வறுமைப்பட்ட ஒரு குடும்பத்துல, கணக்க குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்துல, வறுமைப்பட்ட நாட்டில பிரதேசத்துல பிறக்குது. அப்ப கடவுள் இந்த பிள்ளைக்கு ஒரு நீதியும் இந்த பிள்ளைக்கு ஒரு நீதியும் கொடுப்பாரோ? இல்லை. அப்ப 2 பேரும் அவர் செய்த கணக்குகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குழந்தை போய் பிறக்குது. இன்று ஏழை வீட்டுல பிறந்த பிள்ளை முந்தின பிறவில நல்ல பணக்கார குடும்பத்துல பிறந்து நல்ல எல்லாத்தையும் அனுபவிச்சு மற்றாக்களுக்கு சில துக்கத்தை கொடுத்திருக்கலாம். அப்ப அதைத்தான் அடுத்த பிறவிக்கு கொண்டு போய் அந்த குழந்தை அனுபவம் செய்யுது. அப்ப இந்த
கர்ம சுழற்சி நாங்கள் அதை நம்பக்கூடியதா இருக்குது. என்ன இந்த ஞானத்தை நீங்கள் ஒரு உண்மையை கூறுகின்றீர்கள் என்னவென்றால் இந்த ஒரு பிறவிதான் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பிறவி சங்கம யுகம். சங்கம யுகம் இறைவன் எங்களை தேர்ந்தெடுத்து இது பிராமண பிறவின்னு சொல்லி சொல்றாரு. பிராமண பிறவின்னு சொன்னா இறைவன் இந்த பூமிக்கு வரும்போது லேக்ராஜ் என்ற ஒருவரின் உடலில் அவருக்கு பிரம்மா என பெயரிட்டு அதைத்தான் பக்தியில படைத்தல் சொல்லுவார்கள். அப்ப அந்த பிரம்மா மூலம் எங்களுக்கு இந்த ஞானத்தை சொன்னார். அப்ப அதுதான் பிரம்மா குமார் பிராமணர், சங்கமயத்தில பிராமணர் என்று சொல்லி நாங்கள் அழைக்கப்படுறார். ஆகவே இப்ப எங்களுக்குரிய அடுத்த பிறவி என்ன என்று தீர்மானிப்பது நாங்கள் இந்த பிறவியில் தான். அப்ப அந்த உண்மையும் எத்தனை பேர் அறிந்துள்ளார்கள்? அது சகோதரி இந்த சங்கம யுகத்துல நாங்கள் சேர்க்கிறது நாங்க 21 பிறவிக்கும் அதற்கு மேலாக நாங்கள் கொண்டு போறோம். மற்ற பிறவிகள் சேர்க்கிறது ஒரு பிறவிக்கு தான் கொண்டு போறோம். அப்ப இந்த ஒரு பிறவியில நாங்கள் கற்பது எங்களோட 21 பிறவிகளுக்கு. ஆகவே இந்த ஒரு பிறவிதான் எங்களுக்கு நிதர்சனமானது, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றது எங்களுக்கு நிச்சயமாக தெரிகின்றது. புண்ணிய கணக்கை சேர்க்கிற காலம் இந்த காலம்தான். ஆகவே இதை கட்டாயம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் அறிந்து கொள்ள வேண்டும், நாங்களும் தெரிவிக்க வேண்டும். கட்டாயம் அதற்குரிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. மறுபடியாத்தான் நாங்கள் இந்த வானொலியின் மூலம் நாங்கள் இதை எல்லா ஆத்துமாக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கின்றோம். அதே மாதிரி தான் இந்த சத்தியத்துல லட்சுமி நாராயணன் அவர் இறைவன் சொன்னதை கேட்டு அதை பின்பற்றி இறைவன் கொடுத்த ஞானத்தை ஸ்ரீமத்தை பின்பற்றி நடந்தபடியால் தான் அவர்கள் லட்சுமி நாராயணனாகவும் பிறகு ஒவ்வொருவர்களும் பிரஜைகளாகவும் இன்றைக்கு அவர்கள் கூட கடைசி நிலைக்கு வந்துள்ளார்கள். ஏன் அந்த பிறவி எடுக்க எடுக்க அவர்களின் ஆத்மாவும் சக்தி இழந்து போகுந்தானே. அப்ப சக்தியை கொடுக்க வந்தது யாரு? இறைவன் சிவன் இந்த பூமிக்கு இந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து சார்ஜ் பண்றார். இழந்த சக்தி முதலாவதாக வருபவரும் கடைசியாக வருவேன். அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு சக்கரம். அந்த சக்கரம் எவ்வளவு வடிவாக அமைக்கப்பட்டது. அப்ப இப்ப கடைசி நேரத்துல அநேகமாக எல்லோருமே எடுத்து விட்டார்கள். அதுதான் ஜனத்தொகை இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. நாங்க சின்ன இருந்த காலத்துல விட இப்ப ஜனத்தொகை கூட ஒரு காலத்திலையும் கூடிக்கொண்டுதானே போகுது. என்ன அனர்த்தங்கள் உலகத்துல நடந்து ஜனங்கள் அழிக்கப்பட்டாலும் ஜனத்தொகை கூடிக்கொண்டுதான் இருக்குது. அப்ப அவர்கள் எங்க இருந்து வந்தார்கள் உங்களுக்கு தெரியுமோ? ஆமாம், இது நாங்கள் இந்த கல்வி மூலம் அறிந்திருக்கிறோம். எங்கே பரந்தாமத்தில் இருந்து ஆத்ம லோகத்தில இருந்து படிப்படியாக ஒவ்வொருத்தராக இறங்கி சேருகிறார். தங்கள நேரத்துக்கு அவர்கள் இறங்கி வருவார்கள். இறுதி நேரத்தில் எல்லாரும் இறங்கி வருவார்கள். எல்லோருமே கடைசி நேரத்துல இறங்கித்தான் வர வேண்டும். இந்த கலியுக கடைசியில எல்லாரும் இறங்கி வந்தபடியால் தான் இன்றைக்கு ஜனத்தொகை கூடுதலாக இருக்கின்றது. எல்லாருமே நாங்க வரைக்கல சகோதரி, எல்லா ஆத்மாக்களும் நாங்களும் தான் எந்த மதத்தை சேர்ந்தவரோ எந்த இனத்தை சேர்ந்தவரோ மிகவும் தூய்மையான ஆத்மாகத்தான் இங்கு வருவார்கள். அவர்கள் வரும்பொழுது அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். அப்ப அவர்கள் சொல்வார்கள் செல்வம் இருக்கும், நோயற்ற வாழ்வு வாழ்வார்கள், எல்லாருடனும் மிகுந்த சந்தோஷத்தில் வாழ்க்கை. அது அவர்களுக்கு சொர்க்கமாக கருதப்படும். அப்ப அவர்களும் பிறகு துன்பத்தை அனுபவிக்க வேணும். அவர்களும் புறப்படுப்படுத்து எழுதுவார்கள் தானே. ராஜோ தமோ நிலைகள் 3 நிலைகளை கடக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் தான் அந்த சொர்க்கத்தின் சந்தோஷத்தை அனுபவிச்சது. இப்ப வாராக்களை நினைச்சு பாருங்க. இப்ப ஒரு ஆத்மா மேலே இருந்து வருகிறன்னு சொன்னா இந்த துன்ப பூமியில தானே பிறக்க போகுது. இல்ல கலியுகமும் இல்ல, கலியுகத்துல அவர் தான் சந்தோஷத்தை அனுபவிச்சாலும் அவருக்கு சூழ உள்ளவேல் ஒரு நாளும் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார். நரகத்துல அவை இருக்கிறார். அது ஒரு நல்ல செயல்களில் ஒரு முழுமையான சக்கரம் என்று கூட சொல்ல முடியல. அது ஒரு முழுமையான வாழ்க்கையும் இல்லை. அப்ப அடுத்தது என்ன நான் சொல்ல வருகின்றேன்னு சொன்னா, எப்படி இந்த பூமிக்கு நாங்கள் வரும்போது மிகவும் தூய்மையான ஆத்மாவாக தூய்மையான உயிராக நாங்க ஒரு கருவில பிறந்து எங்களோட வாழ்க்கையை நடத்தி முடிச்சுட்டோம். ஒவ்வொருவரும் அப்படித்தானே. அப்ப திரும்பி நாங்கள் போகத்தான் வேணும். எங்களுடைய பயணம் தொடர்கிறது. அப்ப 5000 வருஷத்துக்கு முடிய நாங்க திரும்பி போகத்தான் வேணும். அப்ப போகல எப்படி போகணும் என்று சொன்னால், எப்படி தூய்மையாக வந்தோமோ அப்படியே திரும்பி போக வேண்டும்.
ஆமாம், அந்த தூய்மையைத்தான் எங்களுக்கு இந்த ராஜயோக கல்வி மூலம் எவ்வாறு தூய்மையாகின்றது, எவ்வாறு தேவர்கள் ஆகின்றது என்பதை நீங்கள் விளக்கமாக கூறினீர்கள். வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்றிக் கலந்த அமுதமலை இணையதள வானொலியினூடாக நாங்கள் ஓர் இனிமையான பாடலை கேட்டு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். பாடலை நன்றாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். தொடர்ந்தும் நாம் எமது மேலதிக விஷயங்களை அறிந்து கொள்வோம். இன்னும் தொடர்ந்து கூறுங்கள். இப்படி நாங்கள் தூய்மையாக வந்தோமோ அப்படி போக வேண்டும். அப்ப நாங்கள் பாவம் செய்துட்டோம் தானே, ஒருவருமே பாவம் செய்யாதவர்கள் இல்லை. என்ன சொல்றார் இறைவன், நீங்கள் ஆத்மாக்களாக உங்களை கருதி என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும், உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும் என்று சொல்லி சொல்றார். அதோடு உங்களுடைய புத்தி தெய்வீகமானதாக மாறும். அதுக்கு உதாரணம் ஒரு பாத்திரத்துல ஒரு கூடாத தண்ணி இருக்குன்னு சொல்வாங்க. அழுக்கான தண்ணி இருக்குது. அப்ப அழுக்கான தண்ணி உள்ள ஒரு பாத்திரத்துக்குள்ள நல்ல தண்ணியை கொண்டு ஊத்தி கொண்டு போய்க்கல அந்த அழுக்கு தண்ணி அவ்வளவும் வெளியால போகும், நல்ல தண்ணி நிரம்பும். அதே மாதிரி தான் எங்கட புத்தியில, எங்கட ஆத்மாவில நாங்க நிறைய அழுக்குகளை சேர்த்து வச்சுட்டோம். இப்ப அந்த அழுக்குகளை எப்படி அழிக்கிறதுன்னு சொன்னா, இறைவன் தார ஞானம் எங்களுக்கு இப்ப இந்த சங்கமயத்துல ஞானம் தாரதானே, அந்த ஞானத்தை நாங்க படிக்க 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 அதை எங்கட அந்த புத்தியில பதிஞ்சு அந்த அழுக்குகள் எல்லாம் மாசுகள் எல்லாம் வெளியேற போகுது. அதோட நாங்க தியானம் செய்யறோம். அப்ப தியானம் செய்ய செய்ய பாவங்கள் எல்லாம் தீ மாதிரி எரிக்கப்படுது. அப்ப நாங்க புகைக்குள்ள மிகவும் சந்தோஷமாக பறந்து போவோம். எங்க போவோம்? ஆத்ம உலகத்துக்கு. எங்க வந்தோமோ பாவ செயல்கள் எல்லாம் எங்களை விட்டு படிப்படியாக விலகி போய் இறைவன் தந்த ஞானத்தை நாங்கள் படிச்சு எங்களுடைய பாவ கணக்குகளை படிப்படியாக முடித்து கொண்டு, அதாவது இந்த நேரமும் அவர் தன்னைத்தான் நினைவு செய்ய சொல்றார். அப்ப எங்களுக்கு மற்ற நினைவுகள் எல்லாம் அகன்று தூய்மையாகி நாங்கள் பறந்து செல்வோம். அப்படி பாவத்தை அழிக்காதவர்கள் கருட புராணத்துல கூறின மாதிரி தண்டனையை பெற்றுத்தான் போவார்கள். அது மிகவும் வேதனைக்குரியது தானே. அப்ப அதுதான் இந்த ஞானத்தின் மூலம் நாங்க கிறிஸ்தவ சமயத்தில் உள்ளவர்களும் கூட, நான் அதை படிச்ச ஒரு வீடியோ பார்த்தேன்னா, அவர்களும் பாவம் அழிக்காட்டிக்கு அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும். தண்டனையை பெற்று என்ன செய்து நம்ம யாரென்றாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் பாவத்துக்குரிய தண்டனை இருக்குது கட்டாயம். அப்ப ஒருவருமே பாவம் பல கதைகள் மூலம் மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது. இப்பதான் பரமாத்மா இந்த எவ்வாறு அழிக்கிறதுன்ற ஒரு வழியை எங்களுக்கு காட்டியிருக்கிறார். ஆகவே கட்டாயம் எல்லாரும் இந்த வழியை அறிந்திருக்க வேணும். அப்ப நாங்கள் வீட்டுக்கு திரும்ப போகத்தான் வேணும். 5000 வருஷ கடைசியில் இருக்கிறோம். அதுதான் உலக அனர்த்தங்கள், இயற்கைகள், சுனாமிகள், போர்கள் எல்லாம் நாட்டுக்கு நாடும் எல்லா இடமும் நடக்குது. காடு தீப்பற்றி எரியுது, வீடுகள் தீப்பற்றி எரியுது, எல்லாம் இந்த இயற்கையை தாங்க முடியாமல் இருக்கு. அதுதான் அன்று ஒரு கலிபோர்னியா மாநிலத்தில் நாங்கள் ஒரு கதை கேள்விப்பட்டோம். என்னவென்றால், அந்த தீ பரவி கொண்டு வரும் பொழுது மக்களை எல்லாம் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியில கொண்டு வந்து ரோட்டில போட்டிருக்கணும். ஏனென்றால் இது ஒரு நாகரிகமிக்க நாட்டில இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது என்றால் எந்த ஒரு மனிதரும் நம்ப மாட்டேன். நாகரிகம் உள்ள நாடுன்னு சொல்லலாது சகோதரி. என்னன்னு சொன்னா, இயற்கை இவருமே கட்டுப்படுத்த இயலாது. இயற்கை இவருமே கட்டுப்படுத்த இயலாது. அது நாகரிகம் அடைந்த நாடு பார்க்காது. வேற வழிகள் இப்ப நான் கூறுகிறேன் என்னவென்றால், அவர்களை வேறு வழியில பாதுகாக்கக்கூடிய வல்லமை இருக்கு அந்த நாட்டுக்கு. ஆனால் அப்படியெல்லாம் செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கிறது. ஏன்? இயற்கையும் அவ்வளவு கோர தாண்டவம் ஆடுகிறது. ஏன் காரணம்? மனிதர்கள் அந்த இயற்கை கோபமடைய செய்து விட்டார்கள். பழக்க வழக்கங்கள். அதனால்தான் சீற்றமடைந்து மனிதருக்கு துன்பத்தை கொடுக்கின்றார். கண்கூடாக காண்கின்றார் சகோதரி. அப்ப நாங்கள் அதற்கு முதல் இந்த உலக நாடக சக்கரம் முடிவதற்கு முதல் நாங்கள் எங்களை மாற்றி இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் ஞானத்தை கற்று இந்த பயணத்தை முடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக வேணும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் இதை சொல்ல வேண்டும். இறுதி கணத்துல நாங்கள் என்னத்தை நினைக்கிறோமோ கணங்கள் தான் எங்கட அடுத்த கணம் சொல்லி சொல்லுவார்.
இறுதி கணங்கள் வந்து உங்கள் இலக்கிற்கு இட்டு செல்லும் என்று சொல்லி சொல்லப்படுது. ஒரு பழமொழி இருக்கு. அது எங்களுடைய இலக்கு என்ன? லட்சுமி நாராயணன் போல ஆகிறது, அவன் ராஜ்யத்துக்கு போறது, அப்படி ஆகுவது எல்லாமே சத்தியத்து போறது எங்கட இது. அப்ப அதுக்குத்தான் நாங்கள் இந்த ராஜயோக கல்வியை கற்று நல்லாக படித்து இறுதி கணங்கள் வந்து உங்கள் இலக்கிற்கு இட்டு செல்லும். அதாவது வந்து சகோதரி, ஒவ்வொருவருடைய ஆத்மா அந்த உடலை விட்டு போகும்போது என்ன எண்ணத்தில் என்ன நினைவில் போகின்றார்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த பிறவி அமையும் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ ஒருவர் வந்து பணத்தை நல்லா சேரித்துட்டு பணத்தின் எண்ணத்தோட போனால், இல்லாட்டிக்கு பிள்ளைகள எண்ணத்தோட போனால், இல்லாட்டி நோய்கள் எண்ணத்தோட போனால், போர் நடக்கிற இருக்கிற எண்ணத்துல, உதாரணமாக இந்த படை வீரர்கள் போராளிகள் எல்லாம் வந்து தங்களோட உடலை விட்டு போகல அந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் அவர்கள் எல்லாம் அந்த எண்ணத்தோட தானே போயிருப்பார்கள். வித்தியாசமான எண்ணத்தை கொண்டு போவார்கள். அப்ப அவர்கள் போய் அதற்குரிய ஒரு குடும்பத்துல பிறந்து தங்களுடைய வயசு வர அவர்கள் திரும்ப போராளிகளாகவோ படை வீரர்களாகவோ போவார்கள். இந்த நாட்டுக்காக பாடுபட்டு அந்த யுத்த களத்தில் இறந்தவர்கள் அடுத்த பிறவியில வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பதவியுடைய நல்ல உயர்ந்த பதவியிலையும் இருக்கக்கூடும். அது மட்டுமல்ல, தற்போது இந்த ஞானத்தை படித்து நன்றாக இதை அறிந்து கொண்டு முயற்சி செய்பவர்களும் இந்த உடலை விட்டு போகும்போது அதே மாதிரியான ஒரு இடத்துல போய் பிறப்பார்கள். அப்படித்தானே என்ன சொன்னா அதே எண்ணத்தோடு தான் அவர்கள் போவார்கள். அதுதான் சொல்றது இறுதி கணங்கள் உங்கள் இலக்குக்கு இட்டு செல்லும் என்று. அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றும் இருக்கின்றது. நான் அதை படிச்சிருக்கிறேன். ஒரு சன்னியாசி இருந்தாராம். அவர் வந்து எல்லாத்தையும் துறந்துட்டார். அவர் எல்லாத்தையும் இந்த உலக பற்றுக்கள் வேண்டாம். அப்ப அவர் ஒன்றிலையும் பற்றில்லாத மாதிரி ஒரு விடுபட்டு ஒரு காட்டில வாழ்ற மாதிரி வாழ்ந்தாராம் அவர்கிட்ட சீடர்களோட. அப்ப ஒரு நாள் அவருக்கு வருத்தம் வந்துட்டது. வருத்தம் வந்தா அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல அவரை ஒரு படுக்கையில வச்சிருந்துச்சுனமா. அப்ப அவருக்கு அந்த நேரம் என்னண்டா சகோதரி, அவருடைய அந்த சன்னியாசிகள் வந்து ஒரு பாதரட்ச மாதிரி ஒன்று போட்டு கொண்டிருப்பார்கள், மரத்தால செய்தது. அப்ப அதுண்ட நினைவு வந்துட்டுதாம். அவருக்கு ஒன்றும் பற்றில, ஆனா அதுண்ட நினைவு வந்துட்டுதாம். அப்ப அவர் தன்னுடைய ஒரு சீடரை கூப்பிட்டு சொன்னாராம், என்னுடைய பாதரட்சையை அங்க விட்டுட்டு வந்துட்டேன், அதை எடுத்து கொண்டு வா என்று சொல்லி விட்டுட்டு அந்த நினைவில் இருக்கல அந்த சீடன் கொண்டு வந்த அந்த பாதரட்சையை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இடையிலேயே அவருடைய உயிர் வந்து பிரிந்து விட்டது. ஆத்மா உடலை விட்டு போயிட்டது. அப்ப அவர் வந்து என்ன நடக்கும் அந்த சோல், அவர் வந்து அந்த பாதரட்சை என்ற எண்ணத்தை தானே போயிருக்கு அந்த ஆத்மா. அப்ப அவர் அடுத்த பிராவியில போய் ஒரு செருப்பு செய்கிறாக்கள் என்ற ஒரு குடும்பத்துல அவர் சொல்லி ஒரு கதையோட நான் படிச்சேன். அதுல சரியோ பிள்ளையோ தெரியாது. என்னன்னா அந்த இறுதி கணம் தான் எங்களோட அடுத்த இலக்குக்கு எடுத்து செல்லும். ஆனபடியா நாங்கள் இப்பயே நாங்க எங்களை தயார்படுத்தி அடுத்த பிறவியில நாங்கள் எங்க விடத்துல எவ்வாறு வர வேண்டும் என்றதை இப்பயே நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அந்த இறுதி கணங்கள்ல கவனமா இருக்கணும்னு சொல்லி ரவன் சொல்லுவேன் எப்பொழுதும். ஓகே. அப்ப இங்க பாருங்க என்னுடைய மீசில என்ன இருக்குதுன்னு சொல்லி அழகான ஒரு பதக்கம் மாதிரி ஒரு பேட்ச் வச்சுக்கிறீங்க. இதைத்தானே உங்களுடைய மார்பு நெஞ்ச பக்கத்துல இதயத்தினுடைய ஒரு பக்கத்துல குத்தி கொள்ளுவீர்கள். அதிலே இருப்பது லட்சுமி நாராயணன் படம். மிகவும் அழகாக உள்ளது. இது இவர்கள் தானே சத்திய யுகத்தில் வாழ்ந்த தேவர்கள். அவர்தான் சக்கரவர்த்தினியா ஆதிதேவன் ஆதிதேவியா எங்கட முதல் மனித வம்சத்திலே முதல் பெண்ணாக இருந்தவர்கள். அப்ப நாங்களும் அவர் அப்படி அந்த பாதரட்சியை நினைவு செய்தாரோ நாங்களும் இப்பவும் இந்த லட்சுமி நாராயண் படத்தை லட்சுமி நாராயணன் பச்சன் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தெய்வீக குணங்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு, அதே மாதிரி நாங்களும் அந்த எண்ணங்களை நாங்கள் நினைவில் வைத்திருக்கலாம். நல்ல எண்ணங்கள் அவர்களுடைய குணங்கள் நடைகளை நாங்கள் அந்த சத்தியத்து வாழ்க்கையை நாங்களுமே மனதில் நினைத்து தியானம் செய்து வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த பேட்சில் லட்சுமி நாராயண் படத்தில் இறைவனின் படத்துல இருக்கின்றது. இந்த ராஜயோக கல்வியை எல்லாருமே கற்று உங்களோட வீட்டுக்கு அருகில் உள்ள இடங்களிலேயே நிலையங்கள் எல்லா மொழிகளிலேயும் எல்லா இனம் மதம் மொழி ஜாதி மதம் பார்க்காமல் வயது வேறுபாடின்றி இலவச கல்வியும் அதோட இலகுவான கல்வியும். அப்ப இதை படித்து நீங்க கூகுள் பண்ணி பார்த்தால் இந்த இடத்துல நிலையங்கள் இருக்குது என்று தெரியும். சென்று படித்து நீங்களும்
இந்த சத்தியத்துக்கு வர வேண்டும் என்றுதான் எங்களுக்கு ஆசை. ஏனென்றால் இறைவன் இப்பவும் சொல்கின்றார், கடைசி நேரத்தில் இந்த உலகம் வந்து கொந்தளிக்கின்ற நேரத்தில் இறைவன் வந்தது கட்டாயம் இந்த பூமி எல்லாருக்குமே தெரிய வரும் என்று சொல்கிறார். அப்போ ஒருவருமே சொல்லப்படாது இறைவன் பூமிக்கு வந்தது எங்களுக்கு தெரியவில்லையே, ஒருவரும் சொல்லவில்லையே என்று ஒருவரும் சொல்லப்படாது என்று சொல்றதுக்காண்டித்தான் நாங்கள் இந்த நேரத்தை எடுத்து இந்த அமுதமலை வானொலி மூலமாக இந்த உலக நாடக சக்கரம் 5000 வருடத்துக்குரிய உலக நாடக சக்கரத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். அப்போ இதே லட்சுமி நாராயணன் தான் அடுத்த பிறவியில் அவர்களும் முயற்சி செய்து எங்களைப் போல முயற்சி செய்து வந்தபடியால் புது யுகத்தில் திரும்பவும் அவர்கள் லட்சுமி நாராயணா வருவார்கள். நாங்களும் அவன் அரசியல் பதவியில் நாங்களும் ஒரு பங்காளர்களாக வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இத்துடன் கதையை முடிக்கிறோம். என்னவென்றால் முழு விகாரத்தில் இருந்த மனிதரை எவ்வாறு ஒரு தெய்வீக குணம் கொண்டவராக மாற்றுகின்ற ஒரு மந்திர வித்தை மாதிரியான கதை இது. அதுவும் மிகவும் இலகுவாக, ஒரு விதமான செலவும் இல்லாமல், ஒரு விதமான வருத்தமும் இல்லாமல் இலகுவான முறையில் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய மனதை வழிநடத்தி நாங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த மேலான ஒரு நிலையை நாங்கள் அடைவதற்கான வழியை மிகவும் தெளிவாக எங்களுக்கு கூறியுள்ளீர்கள். இது நேயர்களுக்கும் நல்ல ஒரு வழியை காட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதாவது இதை கேள்வியிட்டு ஒருவரும் இதை தவறவிடாது இதை மிகவும் பிரயோசனமாக பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா என்றபடியால் நாங்கள் இதை கூறி இந்த அமுதமலை வானொலி நேயர்கள், வானொலி ஒலிபரப்பாளர்கள், வானொலி நிலையத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்த உங்களுக்கு நாங்கள் கனடாவிலிருந்து எங்கள் அன்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம் சகோதரி. வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்றி கலந்த அமுதமலை இணையதள வானொலியினூடாக நாங்கள் ஓர் இனிமையான பாடலை கேட்டு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். பாடலை நன்றாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். தொடர்ந்தும் நாம் எமது மேலதிக விஷயங்களை அறிந்து கொள்வோம். எல்லாரும் இதை பயன்படுத்தி பிரயோசனமாக்கி பயன் அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல். நன்றி, வணக்கம் சகோதரி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அமுதமலை வானொலியின் ஊடாக நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் நேயர்களுக்கும் அமுதமலை வானொலி நிலையத்தில் பணியாற்றுபவர்களுக்கும் அமுதமலை வானொலி ஸ்தாபகர்கள் எல்லோருக்கும் அன்பு கனிந்த தைப்பொங்கல் வாழ்த்துக்களை நாங்கள் இங்கு கனடாவில் ஸ்காபரோ மாநிலத்தில் இருந்து எங்களுடைய பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்களை நேயர்கள் எல்லோருக்கும் மகிழ்வுடன் கூறிக்கொள்கின்றோம். இது லக்ஷ்மி, எமது தமிழ் நேயர்கள் பணியாளர்கள் சார்பாக நாங்கள் இதை கூறிக்கொள்கின்றோம். அன்பான நேயர்களே, இதுவரை கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகிய பூம்புணரை அமுதமலை இணையதளத்தின் ஊடாக உங்களுக்கான நேரம் என்னும் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருப்பீர்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியை தவறாது கேட்டு மகிழ்ந்திடுங்கள். அது மட்டுமல்ல, தவறாது உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எமது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். நன்றி நேயர்களே. நீங்கள் உங்களுடைய பகிர்வுகளை எங்கள் இணையதளம் மூலம் பகிர்ந்து கொள்ளலாம். தொலைபேசி மூலம் 09194141562 என்ற தொலைபேசி எண்ணின் மூலம், மின்னஞ்சல் ஊடாக feedback@amudamalai.in என்ற முகவரி மூலமும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.